ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் லீக்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்துற மொபைல் போன் அண்ட் லேப்டாப்ஸ்ல நடக்கிற காமனான பிரச்சனை, ரொம்பவே முக்கியமான பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இதை சைபர் கிரைம்னு சொல்றோம். இந்த சைபர் கிரிமினல்ஸ் நம்ம பாஸ்வேர்டை திருடி நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் செய்யறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டோஸ் அண்ட் வீடியோஸை திருடி அதை தப்பான வழியில பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பேர்ல தப்பான செய்திகளை பரப்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஏமாத்துறாங்க. முக்கியமா நம்ம பேங்க் அக்கௌண்டோட டீடைல்ஸை திருடி அதுல இருக்க பணத்தை மோசடி செய்யறாங்க. இதெல்லாம் நடக்காம இருக்க நம்ம பாஸ்வேர்டுகளை கவனமா வச்சுக்கணும். எந்த ஒரு லிங்கை டச் பண்றதுக்கு முன்னாடியும் அது பாதுகாப்பானதான்னு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு டச் பண்ணணும். நம்மளோட தனிப்பட்ட விவரங்களை யாருக்கிட்டையுமே பகிரக்கூடாது. இது மட்டும் இல்லாம நம்ம போன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸை டே டு டே அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கண்களுக்கு கண் இமைகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம இணைய பாதுகாப்புக்கு இதுக்கான விழிப்புணர்வு ரொம்பவே முக்கியம். அடுத்ததா இந்தியாவுல நடந்த சைபர் குற்றங்களோட பின்னணியை தான் நம்ம பார்க்க போறோம். 2023 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை 23,753 பேரு 201 கோடி ரூபாயை பண மோசடிகள்ல இழந்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது போன்சி திட்டம். நிறைய பேருக்கு இந்த போன்சி திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இது ஒரு மோசடி திட்டம். இதுல என்ன நடக்குதுன்னா, ஒரு நிறுவனம் அதிக லாபம் வாங்கி தரேன்னு சொல்லி மக்களிடமிருந்து பணத்தை வாங்கிக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த நிறுவனம் எந்த விதமான தொழிலையும் செய்யாது. அது புதுசா வர்ற மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி பழைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இந்த போன்சி திட்டம் ஒரு பிரமிட் மாதிரி. இதுல அடித்தளத்துல இருக்கவங்க தான் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இதுல எந்த விதமான தொழிலும் சேவையும் இல்லாததுனால ஒரு கட்டத்துல இந்த திட்டம் கலைஞ்சிரும். அதால நிறைய பேர் பணத்தை இழந்திருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேக்கிங். நிறைய படங்கள்ல நம்ம ஹேக் பண்றத பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், நிறைய இடத்துல அதை பத்தி படிச்சோம் இருப்போம். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட தினந்தோறும் வாழ்க்கையில ஹேக்கிங்ன்றது ரொம்பவே ஈஸியா நடந்துட்டு தான் இருக்கு. ஹேக்கிங்ன்றது மற்றவங்களோட போன்ஸ், லேப்டாப்ஸ், இன்டர்நெட் சார்ந்த விஷயங்களை அவங்களோட பெர்மிஷன் இல்லாம ஆக்சஸ் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கிறது. ஹேக்கிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு எத்திக்கல் ஹேக்கிங். இதுல ஹேக்கர் நல்ல நோக்கத்தோட செயல்பட்டு கம்ப்யூட்டரோட சேஃப்டியை அதிகப்படுத்துறதுக்காக உதவுறது. ரெண்டாவது மலிஷியஸ் ஹேக்கிங். இது பினான்சியல் ஏமாற்றங்களையும் தரவு திருட்டியும் அடிப்படையா வச்சிருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்பூஃபிங். ஸ்பூஃபிங்ன்றத ஈஸியா சொல்லணும்னா அடுத்தவங்களோட அடையாளத்தை போலியா காட்டுறது. இது இமெயில்ஸ், போன் கால்ஸ் இல்லைன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச இ-காமர்ஸ் சைட்ஸ்ல இருந்து வர மெயில்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் வரோன்றதுக்கு நமக்கு கேரண்டி இல்லை. அது ஸ்பூஃபிங்கான ஒரு வேவா கூட இருக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் ஹேக்கிங், ஸ்பூஃபிங்லாம் எவ்வளவு ஆபத்தானதுன்றத பத்தி பார்த்தோம். இதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட்ஸை ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணணும். எல்லா அக்கௌண்ட்ஸ்க்குமே தனித்தனி பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். நம்ம எல்லா அக்கௌண்ட்க்குமே ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணும்போது நம்ம தகவல்கள் திருடு போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிஃபிகேஷன். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு லாகின் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நம்ம போனுக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அந்த OTPயை என்டர் பண்ணாதான் அந்த அக்கௌண்ட்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தும் போது நம்ம தகவல்கள் திருடப்படாம இருக்கும். இது வரைக்கும் நம்ம சைபர் கிரைம்ஸை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமும் இது தெரிந்து கொள்ள நமது கோட் லீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கும் ஒரு லைக் செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.